அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கவே, விசில் பறக்கட்டுமே, குழந்தை முகம்தான் பேசுதான். விவகாரமான வேலைக்காரன் மொத்தமாக வந்தா அட சத்தமாக முடிப்போம். பெரு சத்தம் போட வேணாம், அட ஒத்தைக்கு ஒத்த வாடா. பார்த்த மாதிரி இருக்கு. மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே டெலிவிஷன். இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டரில் தான் இருக்கும். ஸோ கூலியோட முதல் நாள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம். ஸோ படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இந்த ரிவ்யூவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தலைவர் படம், ஸோ அதனால பயங்கர ஹைப் இருக்குது. அண்ட் நாங்கள்லாம் ஆஃபீஸ்லேருந்து கூட்டமாக வந்திருக்கோம் இன்றைக்கி லீவ் போட்டு இதுக்காகவே. ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட். லோக்கி வைப் தான். ஆமா, தலைவர் வைப் மாதிரி வராதுல்ல, சோ அதனால கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா எஸ், இதுவும் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறோம். மியூசிக்லாம் ஆல்ரெடி ஹிட். வந்து மாஸ் தான். ரொம்ப அதிதீவிரமான ஃபேன்ஸ். ஆமா, பாடலாம் தெரியாது. ஃபேமஸ் டயலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தலைவரோட. ஆமா இருங்க, நல்லா கொட்டி தான் மெயினு. இது அப்படி நாங்கள் வந்து ஐநாவரம் பகுதி ரஜினி மக்கள் மன்றம். என் பேர் ஐநாவரம் ரஜினி சோமு, இவர் ஐநாவரம் ரஜினி சீனி. நாங்கள் வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், இந்த படம் எவ்வளோ டாப் டக்கர்னு. வேற கேள்வி ஏதாவது கேளுங்க. சூப்பர். நான் படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேங்க. காலேஜ் அது அதை பத்தி பேச வேண்டாம். கண்டிப்பா. ஏன்னா வந்து லோகி சார் எடுத்த படம் எதுவுமே ஃபிளாப் ஆகல இன்னைக்கு வரைக்கும். எல்லாமே மெகா ஹிட். அதுவும் தலைவருக்குனா ஸ்பெஷலாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் 1000 கோடி ஃபர்ஸ்ட் டேவே 300 அடிக்கும். கண்டிப்பா லோகேஷ்காக போறோம். மோனிகா வேஸ்டா இல்ல, போய் பார்த்தா தான் தெரியும். எப்பவுமே லோகேஷ்காக தான் போறோம். சூப்பர் ஸ்டார்காக போறோம். நாங்க வந்து ஒரு தீவிரமான லோகி ஃபேன் அவரோட படத்துக்கு. அதனால டைரக்ஷனோட ஃபேன் நாங்க. அவரை நம்பி தான் டோட்டலா போறோம். மென்டல் ஹெல்த்தே அவரை நம்பி தான் இருக்கு. இன்னைக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. பியூர் அண்ட் பியூர் லோகேஷ் சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறோம். லோகேஷ் மாஸ் தான். லோகேஷோட வெரியனா ஸோ லோகேஷோட படம்லாம் தொடர்ந்து ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குமா? இந்த படம் அவரே வந்து ப்ரெஸ் மீட்ல சொன்னார், இட்ஸ் எல்சிஓ இல்லை, இது ஸ்டாண்ட் அலோன்னு.
ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம போனா கிரேட் மூவியா இருக்கும் இந்த படம். நான் ரஜினிகாந்தோட ஃபேனு, வெரி லாங் டைம் இவரோட ஃபேனு. அண்ட் மோனிகா சாங் பார்க்கறதுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கேன். மோனிகா மாதிரி ரெடி ஆகி வந்து ஆமாம், உள்ள டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த ஸ்டெப் போட்டு போலாம். நான் வேணா பாட்டு பாடவா? பாடுங்க. தேங்க்யூ மேம். வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அட சத்தமாக முடிப்போம், வெறும் சத்தம் போட வேணாம் அட ஒத்தைக்கு ஒத்த வாட்டா அப்படின்ற மாதிரி தலைவர் வந்திருக்கிறாரு. ஒத்தைக்கு ஒத்தையா வந்திருக்காரு. எவன் பட்டம் விட்டாலும் எதிர்த்து அறுத்து இந்த 1000 கோடி அடிப்பாரு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. கெட்டப் சோடாலாம் வந்திருக்கீங்களே? ஆமா, நாங்க மலேசியால இருந்து வந்திருக்கோம். ஓ, மலேசியால வந்திருக்கீங்க. அப்ப மோனிகாக்காக வந்திருக்கீங்களா இல்ல சூப்பர் ஸ்டாருக்கா? ஓகே ராஜா. சூப்பர் ஸ்டார்க்காக தான் வந்திருக்கோம். நீ சொல்லல, நான் சொல்லல. நான் சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்லுங்க. சரியா? ரெட் கலர்ல ட்ரெஸ் கிடைக்கலங்க, அதனால பிளாக்ல தலைவர் யாரா இருந்தாலும் ரஜினி தான். இப்ப தலைவரை நேர்ல பார்த்தா என்னங்க பண்ணுவீங்க? ஐயோ, என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆக்சுவலி இதுவே கை நடுங்குது. தலைவர் பார்க்க போறதே கை நடுங்குது. பார்த்தா என்ன பண்ணுவேன்? காலில் விழுவேன். ஃபர்ஸ்ட் பெரியவர் ஆசீர்வாதம் வாங்குவேன். எஸ், பிளெஸிங்ஸ். அப்புறம் எங்க அப்பா அவங்களோட பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது சொல்லுவேன். பேச்சு வராது. எஸ், நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா பற்றி பேசுவேன். எங்கள் அப்பா அவங்களோட பெரிய ஃபேன். எங்கள் அப்பானால தான் நான் உங்களுக்கு ஃபேன் ஆனேன்னு அதை சொல்லுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் கண்டிப்பாக வைப்பேன். பிகாஸ் எல்லாரும் என்ன ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. எல்லாமே மாடர்னாக இருக்குது, எல்லாம் பேசுகிறேன். எப்படி நீ இன்னும் இந்த இதில் ரஜினி கேட்குற? அது ரஜினி இது வந்து அப்பானால தான் வந்தது. ஆனா அவன் எனக்கு நண்பன். வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை பாடு. இப்போ வந்து வெளி மாநிலங்களில் கூலி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைவா, ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக வரல. அது வந்து கொஞ்சம் தள்ளிக்க. நான் வந்து ஒரு கனத்த இதயத்தோட தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார், உங்கள்கிட்ட நான் வந்து தாழ்மையோட கேட்கிறேன். இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல?